இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 7 animals used by God in the Bible. வேதத்தில் தேவன் பயன்படுத்திய 7 மிருகங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகின்றோங்க. தேவன் வந்து மிருகங்களை பயன்படுத்தினார். எதற்காக பயன்படுத்தினார்? அதன் மூலியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்றத கூட நம்ம இதுல பார்க்கலாம். முதலாவது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பிலியாமின் கழுதை, பிலாம்ஸ் டாங்கி. இங்க என்ன பாக்குறோம்னாக்கா இஸ்ரேலுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் பிலியாமை கூப்பிட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா சாபம் கொடுக்க சொல்லி கேக்குறாருங்க. ஏன்னா இவர் சொன்னா அது அப்படியே ஆகும்ன்றதுக்காக இவர் என்ன பண்றாருனாக்கா போயிடுறாரு. ஆக்சுவலா போயிருக்க கூடாது, ரொம்ப தவறு. அதனால தேவன் என்ன பண்றாருனாக்கா அவரோட கழுதையை வந்து பேச வச்சிடறாங்க. ரொம்ப பெரிய மிராக்குலஸான விஷயங்க இது. என்னாகவும் 22ஆம் அதிகாரம் 28ல நம்ம வந்து பார்க்கலாங்க இதை பத்தி. நம்பர்ஸ் சாப்டர் 22:28ல அப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்படி 3 முறை அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. பாத்தீங்களா, 3 முறை அடிச்சிடறாருங்க. ஏன்னா போறது இல்லை. அந்த கழுதையை அடிச்சவனே கழுதையை பேச வச்சிடறாருங்க தேவன். சோ இதுக்கு ஆதாரம் வந்து புதிய ஏற்பாடுல கூட இருக்குது இல்லைங்களா. நிறைய பேர் வந்து இது ஃபிக்ஷனு, கற்பனை கதை அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா பேதுரு இதை பத்தி தெளிவா எழுதுறாருங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். 2 Peter chapter 2:16 தன் அக்கிரமத்தின் நிமித்தம் கண்டிக்கப்பட்டான். பேசாத கழுதை மனுஷ பாஷையை பேசி தீர்க்கதரிசினுடனே மதியீனத்தை தடுத்தது. பாத்தீங்களா, ஒரு மதியீனமான ஒரு காரியத்தை செய்தாரு, முட்டாள்தனமான காரியம். அவர் வந்து போயிருக்க கூடாது. சோ இந்த கழுதை என்ன பண்ணுதுனாக்கா தடுக்குது. சோ இந்த ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்றாருனாக்கா பேதுரு மூலியமாக எழுத வைக்கிறாரு. நம்மளும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கழுதையின் வாயை வந்து திறக்க வச்சாருங்க தேவன். தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்றத நம்ம இங்க வந்து பாக்கலாங்க. அது மட்டும் இல்லாம சங்கீதக்காரர் நமக்கு ஒரு எச்சரிப்பு தராரு. அது என்னன்னாக்கா நம்ம வந்து கழுதையை போல இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுங்க. அதோட எஜமான் வந்து அதை அடுக்கலைனாக்கா அது அடங்காது. அதனால அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க வந்து இருக்கக்கூடாது. ஆனா இந்த இடத்துல பிலியாமோட கேஸ்ல நம்ம பார்க்கும்போது கழுதை வந்து ஞானமா நடந்துச்சுங்க. தேவனோட வல்லம் அது மேல வந்ததுனால கழுதை வந்து ஞானத்தை பேசிச்சு. ஆனா ஞானம் இல்லாம நடந்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிலியாம் தான் இல்லைங்களா. இது ஒரு நமக்கு எச்சரிக்கையா இருக்குதுங்க. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சாம் சாப்டர் 32:9 வாரணமும் இல்லாத குதிரையை போலும் கோவேரி கழுதையை போலும் இருக்க வேண்டாம். அவைகளுடைய வாய் கடிவாளத்தினாலும் அடக்கப்படாவிட்டால் உன்னிடத்தில் சேர மாட்டாது. பாத்தீங்களா, அதை ஒருத்தர் வந்து அடக்கணும், அப்பதான் உன்னிடத்தில் சேரும். அந்த மாதிரி நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருக்காதா அப்படின்ட்டு சொல்றாருங்க. இன்னொரு அமேசிங்கான விஷயம் புதிய ஏற்பாடுல நடக்குது. தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்றத நம்ம இங்க உணரலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எருசலேமுக்குள்ள இயேசு கிறிஸ்து வராருங்க. பவனி வரும்போது கழுதையின் மேல ஏறி வராரு இல்லைங்களா. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவரை துதிக்கிறாங்க ஜனங்கள், ஓசனா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்த வேதப்பாரர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவங்களெல்லாம் அமைதியா இருக்க சொல்லுங்கன்னும் போது, இவங்களை நீ அமைதியா இருக்க சொன்னீங்கன்னாக்கா இந்த கல்லுகளை வந்து நான் பேச வைப்பேன் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. கல்லுகள் வந்து துதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இல்லைங்களா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல பார்க்கலாம். லூக் சாப்டர் 19:40 அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா, இவங்க வந்து சைலண்டா இருந்தா கல்லுகள் வந்து சொல்லும் அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த இயற்கை ஃபுல்லா தேவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவரோட கண்ட்ரோலுக்கு மீறி எதுவுமே நடக்காதுங்க. அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா முதலாவது தேவனுடைய எச்சரிப்புகளை நம்ம வந்து அசட்டை பண்ணக்கூடாது. எப்படி வேணா வரலாம் இல்லைங்களா. நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து வரதுக்கு ரொம்ப நாட்கள் சமீபமா இருக்குது. ஏராளமான எச்சரிப்புகள் தேவன் நம்மளுக்கு பைபிள்ல கொடுத்துருக்கிறாரு. அதை ரொம்ப சீரியஸா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப பிலியாம் வந்து சீரியஸா எடுத்துக்கல. அதனால என்ன ஆயிட்டாரு தெரியுங்களா, செத்து போயிட்டாருங்க. இத்தனைக்கும் வந்து அவர் தீர்க்கதரிசி, அவரும் வந்து செத்து போயிட்டாரு. நம்மளோட லைஃப் வந்து அப்படி முடிஞ்சிடக்கூடாது. அவரோட வார்னிங்ஸ் வந்து சீரியஸா எடுத்துக்கணும், தேவனுடைய வார்னிங்ஸ். ரெண்டாவது வந்து நம்ம லைஃப்ல வந்து அகந்த இருக்கக்கூடாதுங்க, பெருமை இருக்கக்கூடாதுங்க. பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வந்து குருடர் ஆயிடுவோம் இல்லைங்களா. எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ ஆவிக்குரிய வெளிச்சம் நம்ம லைஃப்ல வந்து பிரகாசமா இருக்குங்கோ. தேவன் நிறைய விஷயத்த நமக்கு வந்து வெளிப்படுத்துவார். பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அழிஞ்சு போயிடுவோம்.
பிலியாமோட லைஃப்ல வந்து பெருமை வந்துடுச்சு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் வந்து யார் மூலியமா வேணாலும் பேசலாம். இவங்க மூலியமா தான் தேவன் வந்து பேசுவாங்கன்ட்டு அல்ல. தேவன் யார் மூலியமா வேணாலும் நம்ம கிட்ட பேசி நம்மள வந்து வழி நடத்தலாம். அவருடைய எச்சரிப்புகளை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கணும். தேவன் வந்து யார் மூலியமா நம்ம கிட்ட வந்து நம்மள சீர்பொருந்தணும்னு நினைச்சு சொல்றாருன்னு வச்சுங்களேன், கரெக்ட் பண்றாருனாக்கா, அம்புலாம் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்க சகோதரர். 2வது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெரிய மீன். யோனாவோட வாழ்க்கையில வந்து இது நடக்குதுங்க. அவர் என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஆப்போசிட் டிரெக்ஷன்ல போறாரு. தேவன் அவருக்கு சொன்ன ஊரு வேற. இவரு வேற கப்பல் ஏறும்போது தேவன் என்ன பண்றாருனாக்கா, கடல்ல வந்து அவரை விழ வச்சு அங்க வந்து ஒரு மீன் வந்ததுங்க. மீனோட வயிற்றுல 3 நாள் வந்து இருக்கிறாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஜோனா சாப்டர் 1:17ல யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருக்கத்தக்கதாக யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார். அது பண்றதே தேவன் தாங்க. அந்த மீனை பண்ணதே தேவன் தான். தேவன் இல்லாத இடமே இல்லைங்க. நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, there is no place in the world where God's presence is missing. தேவனோட பிரசனம் எங்குமே இருக்குதுங்க. மேலே வானத்திலும் சரி, கீழே பூமியிலும் சரி, தேவன் இல்லாத இடமே கிடையாது. அவரோட பிரசனத்தின் மீறி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம நினைச்சுக்கலாம் தேவன் இல்லை, யாரும் பார்க்கலன்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரோட பிரசன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குது. அவரோட கண்களுக்கு முன்பாக எல்லாமே வந்து நிர்வாணமாக இருக்குதுங்க. சங்கீதத்துல தாவீது எப்படியாக எழுதுறாருந்தோ, சங்கீதம் 139 7ல இருந்து 9 நம்ம வந்து பார்க்கும்போது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கின்றீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பாத்தீங்களா, வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் இருக்கிறீங்க தேவனே, பாதாளத்துக்குள்ள போனாலும் தேவனே அங்கேயும் இருக்கின்றீங்க. நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடைசியிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கை என்னை பற்றும். பாத்தீங்களா, நான் கடலுக்குள்ள போனாலும் தேவனே நீர் அங்கே இருக்கின்றீங்க. யோனா வந்து இதை புரிஞ்சிக்காம போயிட்டாருங்க இல்லைங்களா. அவருக்கு ஒரு பாடத்தை வந்து தேவன் கற்று தந்தார். நம்மளோட லைஃப்லயும் தேவன் சொல்றாருங்க இல்லைங்களா, என்னோட பிரசன்ஸை மீறி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதை நம்ம நல்லா உணரணுங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா. அவரோட பிரசன்ஸ் எங்குமே இருக்குதுங்க. அவர் நம்மளை பாதுகாக்கிறாருங்க சகோதர சகோதரி. அவருடைய கண்கள் நம்ம எப்போதுமே பட்சமா இருக்குதுங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, ரட்சிப்பு தேவனுடையது இல்லைங்களா. தேவனே இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு வராதுங்க. நம்ம தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் தேவன் தான் நம்மளை வந்து ரட்சிக்கின்றவர். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் வந்து செய்யறாருங்க. அவ்வளோ லவ் நம்ம மேல தேவன் வந்து வச்சிருக்கிறாரு. இப்ப யோவனோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போதே தேவனை விட்டு தூரம் அவர் தான் போனார். தேவன் அவரை வந்து ரட்சித்தாருங்க. 3 நாள் வந்து மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாருங்க. தேவன் அவருக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரு. இந்த வார்த்தையை வந்து யோனா உணர்ந்து இந்த வசனத்துல சொல்றாரு. யோனா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, ஜோனா சாப்டர் 2:9ங்க, நானும் துதியோடு கூடிய சத்தத்தோடு உமக்கு பலியை செலுத்துவேன், நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாத்தீங்களா, ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்ட்டு சொல்றாருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தேவனை விட்டு தூரம் போக முடியாதுங்க. எங்க போனாலும் திருப்பி தேவன் கிட்ட இருந்து தான் வரணும். ஏன்னா நம்மளுடைய பர்பஸ் தேவன் கிட்ட தான் இருக்குது. தேவன் இல்லாம நமக்கு ஜீவன் கிடையாது. தேவன் தான் நம்மளுடைய ரட்சகர். அவர் இல்லாம வாழ்க்கையே கிடையாதுங்க இல்லைங்களா. வித்தவுட் காட் அவர் லைஃப் இஸ் மீனிங்லெஸ். இதை வந்து தேவன் புரிய வச்சிருவாருங்க. 2வது, நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எதற்காக தேவன் அந்த கஷ்டமான சூழ்நிலையை தராருனாக்கா, நம்மளை வந்து திருப்பி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு இல்லைங்களா. அந்த சுச்சுவேஷன்ல புரிய வச்சிடறாருங்க. தேவன் இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய பர்பஸ் லைஃப்ல வந்து தேவனுக்காக வாழ்வதுதான். அவருடைய நோக்கத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும், அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர வச்சிடறாருங்க. 3வது வந்து, லைஃப்ல எதுவுமே லேட் கிடையாதுங்க இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பலாம் இல்லைங்களா. நம்ம நினைச்சிடக்கூடாது இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ தேவனுக்காக நம்ம எதனா செய்ய முடியுமா அப்படின்ட்டு இல்லைங்க. எப்ப வேணா மனம் திரும்பலாங்க. தேவன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு, என்னோட பிள்ளை மனம் திரும்புவோமா, என்கிட்ட நோக்கி திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. சோ நம்ம லேட்டுன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதாங்க. பாவம் பண்ணிட்டு எனக்கு தகுதி இல்லை, நான் போயிட்டு எப்படி தேவனுடைய பேரை கூப்பிட முடியும், தேவன்கிட்ட எப்படி போய் நான் வந்து சேர முடியும், திருப்பி நான் வந்து எப்படி அவரை வந்து துதிக்க முடியும், எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே நெகட்டிவா நினைச்சுக்கோங்க. சாத்தானும் வந்து அதிகமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வந்துருவான். ஆனா அது லேட் கிடையாது இல்லைங்களா? மனம் திரும்பினா தேவன் இமீடியட்டா நமக்கு ரட்சிப்பை தராரு. நினிவே பட்டணத்தார கூட தேவன் என்ன சொல்றாருங்க, அழிச்சிடுவேன் தான் சொன்னாருங்க. ஆனா மனம் திரும்பின உடனே தேவன் என்ன பண்றாரு, அவங்கள மன்னிச்சிடுறாரு. சோ நம்ம வந்து மனம் திரும்பத்துக்கு ரெடியா இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, காகங்கள் ரேவன்ஸ் அனுப்பி என்ன பண்றாருங்க தேவன், எலியாக்கு அவருக்கு ஆகாரத்தை வந்து கொடுக்குறாருங்க. இது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 17:6. காகங்கள் அவருக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தார். பாத்தீங்களா, தாகத்துக்கு தண்ணீர், சாப்பாடு வந்து காலையும் மாலையும் காகங்கள் வந்து கொண்டு வந்து தருதுங்க இல்லையா? இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, தேவன் எப்படி வேணாலும் நம்மள வந்து போஷிப்பாருங்க. இன்னைக்கு வேர்ல்ட்ல நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு பயம் வருது இல்லைங்களா? சில சமயத்துல கேஸ் கிடைக்குமா, ஃபுட்டோட பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, லாக்டவுன் வருமா, நாளைக்கு வந்து நம்மளால சமாளிக்க முடியுமா, ரொம்ப ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தோணலாம். ஆனா எலியா வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளா நமக்கு வந்து இருக்கிறாரு. தேவன் எப்படி வேணாலும் நம்மள வந்து போஷிப்பார், கைவிட மாட்டார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சங்கீதம் 147:9 என்ன நம்ம பாக்குறோம்னாக்கா, எல்லா மிருகங்களுக்கும் தேவன் தான் வந்து ஆகாரம் கொடுக்குறாரு. நம்ம ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்தது இல்லை, இவ்வளவு அனிமல்ஸ்க்கு அதுக்கு சாப்பாடு எப்படி, தண்ணீர் எப்படி அப்படின்னாக்கா, தேவன் தான் எல்லாத்தையும் வந்து போஷிக்கிறாருங்க. எல்லா அனிமல்ஸும் போஷிக்கின்ற தேவன் நம்மள கை விட்டுருவாரா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சாம் சாப்டர் 147:9 மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகின்ற காக குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்றார். பாத்தீங்களா, இந்த காகங்களுக்கு தேவன் தான் வந்து ஆகாரத்தை கொடுக்குறாருன்ட்டு வசனம் தெளிவா இருக்குதுங்க. அந்த காக குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடுது, தேவன் என்ன பண்றாரு, அதுக்கு ஆகாரத்தை வந்து கொடுக்குறாரு. இதை பத்தி இயேசு கிறிஸ்து கூட காகங்களை பத்தி பேசுறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, லூக் சாப்டர் 12:24, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பாடசாலைகளும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார். பிறரை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்களாக அல்லவா. பாத்தீங்களா, காகங்களை பாருங்க, விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சத்துல சேர்க்கிறதும் இல்லை, ஆனா தேவன் என்ன பண்றாரு, பிழைப்பூட்டுகிறார். காகங்களை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை கைவிட்டுவாரா? ஏன் வந்து நாளைக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்க, தேவன் கூட இருக்கிறாருன்ட்டு தைரியம் விட்டுறாரு. அந்த தைரியம் நம்ம கிட்ட இருக்கணுங்க சகோதர சகோதரி. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருங்க, தேவன் வந்து எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அப்படின்ட்டு சொல்றாருங்க. பிலிப்பியர் 4:19, பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகின்றார். பாத்தீங்களா, எல்லா குறைவும் தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தில நிறைவாக்குகின்றார். இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து கைவிட மாட்டாரு. அன்எக்ஸ்பெக்டட் வேல நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கொடுப்பாருங்க. நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? சில சமயம் காசு இல்லைன்ட்டு நம்ம நினைப்போம், தேவன் கரெக்டான டைம்ல காசு வரும்படி செய்வார். சாப்பாடு இல்லைன்னு நினைப்போம், கரெக்டான டைம்ல நமக்கு ஃபுட் வரும். பசின்னு நினைப்போம், தேவன் வந்து கரெக்டான டைம்ல எல்லாத்தையும் வந்து போஷிப்பாரு. தேவன் நம்மளை கை விட்டுறது இல்லைங்க சகோதர சகோதரி. 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல நம்பிக்கையை நம்ம எப்போதுமே வைக்கணுங்க இல்லைங்களா? நம்ம கிட்ட ரிசோர்சஸ் கம்மியா இருந்தா கூட இல்லைங்களா, இப்ப நம்ம கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்கலாம், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா, பெருசான வேலை இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் குறையக்கூடாது. தேவன் இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கின்றார். தேவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம இருக்கணுங்க இல்லைங்களா? தேவன் மேல நம்பிக்கை வச்சவங்க யாருமே வந்து கெட்டு போறது இல்லைங்க. சிங்க கட்டிகள் கூட பட்டினா இருக்கும், ஆனா ஆண்டவரை தேடுவருக்கும் எதையுமே வந்து குறைப்படாது அப்படின்ற வாக்குத்தத்தம் நம்ம கொண்டுங்க இல்லைங்களா? 3வது விஷயம் நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கீழ்ப்படிதல். தேவன் மேல நம்ம ரொம்ப கீழ்பட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அன்எக்ஸ்பெக்டட் வே, மிராக்குலஸ் வேல வந்து தேவன் நமக்கு வந்து போஷிப்பார் இல்லைங்களா? ஏன் எலியாக்கு வந்து போஷிச்சாருனாக்கா, தேவனுக்கு கீழ்பட்ட மனிதனுங்க, அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு வந்து போஷித்தார். நம்மளும் வந்து தேவனுக்கு கீழ்பட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், தேவன் நம்மளையும் வந்து போஷிப்பாருங்க. 4வது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆட்டுக்குட்டி, பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 12:13, அந்த ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது
அடிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். பாத்தீங்களா? அந்த ஆட்டுக்குட்டிய என்ன பண்ணுவாங்க? பலி கொடுத்துட்டு அதோட ரத்தத்தை வந்து டோர் போஸ்ட்ல தேய்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும் இல்லைங்களா? சங்கார தூதன் வந்து கடந்து போயிடுவார். இஸ்ரேல் ஜனம் எல்லாருமே வந்து ரட்சிக்கப்படுவாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு ஆட்டுக்குட்டியா இருக்கிறாருங்க. அவர் மூலியமா நமக்கு ரட்சிப்பு இன்னைக்கு வந்திருக்குதுங்க. அவரோட ரத்தத்தினால் நம்மளுடைய பாவத்தை வந்து தேவன் கழுவி இருக்கின்றார். யோவான் 1:29 ஜான் சாப்டர் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராம இருந்திருந்தா ஆட்டுக்குட்டியாக நம்மளுடைய பாவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைமையில இருந்திருக்குங்க. அவர் வந்து ஆட்டுக்குட்டியாக பலியானதுனால நம்ம என்ன இருக்கிறோங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்க. இந்த ஆட்டுக்குட்டியில எந்த ஒரு தவறுமே இல்லைங்க, எந்த ஒரு பிளெமிஷும் இல்லை, குற்றம் குறை எதுவுமே இல்லைங்க. 1 பேதுரு 1:18-19 பேதுரு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடைக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? பாத்தீங்களா? குற்றமில்லாத மாசற்ற ரத்தம், ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறவங்க. அதனாலதான் பரலோகத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான் வந்து அந்த புஸ்தக ஸ்தூரில வந்து ஓபன் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குதுன்ட்டு, வேற யாருக்குமே இல்லைங்க. இல்லைங்களா? அவருக்கு மட்டும் தான் அதிகாரம் உண்டு. வெளிப்படுத்தல் 5:12 நம்ம வந்து பாக்குறோம். ரெவலேஷன் சாப்டர் 5:12 ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கின்றார் என்று மகா சத்தமிட்டு கூறினார்கள். பாத்தீங்களா? எல்லாரும் சத்தமிட்டு கூறுகிறாங்க. இவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா நம்மளுக்காக மரித்தவருங்க, எந்த பாவமும் அறியாதவர், ராஜாதி ராஜா அவருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது ரட்சிப்பு சாக்ரிஃபைஸ் இல்லாம, பலி இல்லாம வர்றது இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவானவரோட பலியினால நமக்கு ரட்சிப்பு வந்திருக்குது. ரெண்டாவது வந்து தேவன் நம்மளை விடுதலை செய்வதற்கு, ரட்சிப்பதற்கு ஒரு வழியை வந்து ஆயத்தம் பண்ணிடுறாருங்க. எப்போ ஆயத்தம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவ வந்து அடிச்சிட்டாருங்க. அப்படிதான் வசனம் வருதுங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இல்லைங்களா? நம்ம யோசனையில வந்திருக்க கூட இருக்காதுங்க. ஆனா தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை வந்து அப்பதே பண்ணிட்டாரு. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல விசுவாசம் நம்ம வைத்தால் வச்சுங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இருக்குங்க. விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பு கிடையாதுங்க. அஞ்சாவது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சேவல். மத்தேயு 26:74 வசனத்துல பாக்கலாங்க. மேத்யூ சாப்டர் 26:74 அப்பொழுது அந்த மனுஷனை அறியேன் என்று அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. பாத்தீங்களா? சேவல் கூவுது. இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே நடந்துச்சுங்க. பேதுரு என்ன சொல்றாருனாக்கா, யார் வேணா உங்களை விட்டு போலாம், ஆனா நான் உங்க கூடவே இருக்குவேன், மரணமே வந்தாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன 3 தடவை மறுதலிப்ப சேவல் வந்து கூவுறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி நடந்துச்சு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு தெரியுங்களா? பேதுரு மறுதலிச்ச பின்பு உடனே அவர் வந்து உற்று பார்க்கிறாருங்க. அந்த பார்வையை பார்த்த உடனே பேதுருக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டம் ஆயிடுதுங்க. அது வந்து லூக்கா 22:61 நம்ம பார்க்கலாம். லூக்கா சாப்டர் 22:61 கர்த்தர் திரும்பி பேதுருவை உற்று பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னோடு சொன்ன வார்த்தையை அப்பொழுது பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனக்கசந்து அழுந்தான். பாத்தீங்களா? என்ன ஆகுதுனாக்கா, அவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் வருதுங்க. உற்று பார்த்துறாரு. அதுக்கப்புறம் வெளியே போய் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தோட அழுகுறாருங்க. மார்க் 14:72 நம்ம பாக்குறோம். மார்க் சாப்டர் 14:72 உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னுடனே சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து அதை சிந்தித்து அழுது கொண்டிருந்தான். பாத்தீங்களா? வெளியே போயிட்டு இவரை போயிட்டு நம்ம வந்து தெரியலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு மன கசந்து அழுகுறாரு. இதே பேதுருவை வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருனாக்கா, உயிர்த்தெழுந்த பின்பு வந்து அவர்கிட்ட பேசி அவரை வந்து ரீஸ்டோர் பண்றாருங்க, மன்னிக்கிறாரு. என்னோட ஆடுகளை போய் நீ மேய் அப்படின்னு சொல்றாருங்க. சபைக்கு ரொம்ப முக்கியமான தலைவராக்குறாருங்க. யோவான் 21:15-17 வரைக்கும் இத நம்ம வந்து பாக்குறோங்க. என்னோட ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்புறாருங்க. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்புங்க. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ தெரியல, தேவன் நம்மளை விடுதலுங்க சகோதர சகோதரி. கையை பிடிச்சிட்டு வந்து அவர் இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு, இந்த வேலையை செய்துதான் உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன், நீ என்னோட மகன், உன்னுடைய பாவத்தை வந்து நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாய் நம்மளை மன்னிக்கிறாருங்க.
இதுதான் நம் தேவனுடைய அன்புங்க சகோதர சகோதரி. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம கிட்ட வந்து ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், ஆவிக்குரிய விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எந்த மாதிரி டெம்டேஷனும் எனக்கு வராது அப்படின்ற எண்ணம் வரக்கூடாதுங்க. பேதுருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வந்துச்சு, அதனால தான் அவரு வந்து இதுல வீழ்ச்சி அடைந்தது. இல்லைங்களா? நமக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் வரலாங்க. இல்லைங்களா? நிறைய தடவை வந்து நம்ம கீழே விழலாம். அதனால அதுதான் வந்து முடிவுன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. தேவன் வந்து அவ்வளவு ஈஸியா நம்மளை விட்டு கொடுக்கறது இல்லைங்க. நம்மளை விட்டு கொடுக்காதவர் நம்மளுடைய தேவன். நம்ம மனம் திரும்பினா திருப்பி நம்மளுக்கு புது பலனை தேவன் வந்து கொடுக்குறாருங்க. நம்மளை ரீஸ்டோர் பண்றாருங்க சகோதர சகோதரி. பேதுரு மனம் திரும்பினார். இல்லைங்களா? மனக்கசந்து அழுதார். தேவன் வந்து கை விடலைங்க. மூணாவது வந்து தேவன் வந்து நம்மளை பயன்படுத்துகிறாருங்க. எப்படி தெரியுங்களா? நம்மளை ரிமைண்ட் பண்ணி பண்ணி திருப்பி அவர் இடத்துல கூட்டிட்டு வராருங்க. இல்லைங்களா? யார் மூலியமாவது நம்ம கிட்ட பேசிட்டே இருப்பாருங்க. நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட மகன், நீ வந்து தவறான வழியில போக கூடாது, இந்த வழியில தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பாருங்க சகோதர சகோதரி. இதுதான் நம்மளுடைய தேவன். ஆறாவது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சிங்கங்கள். தானியல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. டேனியல் சாப்டர் 6:22. சிங்கங்களின் வாய் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவே, உமக்கு முன்பாகவும் நான் தப்பு செய்யவில்லை என்றான். பாத்தீங்களா? தேவனுக்கு முன்பாக நல்லதையே அவர் வந்து செஞ்சிருந்தனால தேவன் என்ன பண்றாருனாக்கா, அந்த சிங்கத்தோட வாயை வந்து கட்டி போட்டுறாரு. தேவன் வந்து அவரோட வல்லமைய வந்து இங்க காமிச்சாருங்க சகோதர சகோதரி. தேவனுக்கு நம்ம கீழ்பட்டு வாழ்ந்தா, அவரோட நாமத்துக்கு நம்ம வந்து பயந்து இருந்தோமானால், அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மள பாளையம் இறக்கி தேவன் வந்து பாதுகாக்கிறாருங்க. இது வந்து 100% உண்மை. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கலாம். சாம் சாப்டர் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கின்றார். நம்மளையும் எவ்வளோ தடவை தேவன் வந்து விடுவிச்சிருக்கிறாருங்க. இல்லைங்களா? யோசிச்சு பார்த்தா நமக்கு வந்து தெரியுங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து விசுவாசம் ஆழமா இருக்கணும் தேவன் மேல. தேவன் வந்து காப்பாத்துவாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் தேவன் நமக்கு வந்து துணையா இருப்பாருன்ட்டு. தானியேலை காப்பாத்துனது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த அந்த விசுவாசம் தாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ல இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஈப்ரூஸ் சாப்டர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்கள் அடைத்தார்கள். பாத்தீங்களா? சிங்கங்களின் வாயை எதனால அடைத்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, விசுவாசத்தினாலே. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன எழுதுறாருனாக்கா, தேவன் வந்து சிங்கத்தின் வாய்க்கு வந்து என்ன தப்புவித்தார். லிட்டரலான சிங்கத்தை பத்தி அவர் வந்து பேசலங்க. அந்த ஊர்ல இந்த ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. எங்கெல்லாம் வந்து அவர் ஊழியம் பண்ண போறாங்களோ அங்க வந்து கொடூரமான ஜனங்கள் இருந்தாங்க, மிருகம் போல. இல்லைங்களா? இவரை சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் வல்லமையா காப்பாத்தினாருங்க. இது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கலாம். 2 தீமோத்தேயு சாப்டர் 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாகவும் புறஜாதிகளுக்கெல்லோருக்கும் கேட்கத்தக்கதாகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். பாத்தீங்களா? சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றாருங்க. தேவன் வல்லமையா அவர் வந்து காப்பாத்தினாருங்க. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை வந்து அவரால் செய்ய முடிஞ்சது. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேல எப்போதுமே விசுவாசமா இருக்கணும். எப்போன்னு பாத்தீங்கன்னாக்கா, முக்கியமா ப்ரெஷர் வரும்போது, நம்ம லைஃப்ல வந்து கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன்ல தேவன் மேல விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது வந்து தேவன் நம்மளை பாதுகாப்பாரு. இல்லைங்களா? இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது, ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன், டாக்டர்ஸ் சொல்லாங்க இனிமேல் வந்து இவரை யாரும் காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவாருன்னு கூட சொல்லலாம். ஆனா தேவன் அப்படி விடுறது இல்லைங்க. எவ்வளவு பேர் நம்ம மத்தியிலே இருக்கிறாங்க, தேவன் வந்து காப்பாத்தி இருக்கிறாரு. இம்பாசிபிளான சுச்சுவேஷன்ல காப்பாத்துறவர் தான் நம்மளுடைய தேவன். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசம் நிறைய பேருக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையா நம்ம வந்து வாழணும். இப்ப பவுல பார்த்தோம், தானியேலை பார்த்தோம். அவங்களுடைய விசுவாசம் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்க சகோதர சகோதரி. 7வது மிருகம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பசுக்கள். எந்த ஒரு பசுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலிஸ்தியா நாட்டை சேர்ந்த பசுக்கள். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலிஸ்தியா நாட்டை சேர்ந்த ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிய வந்து அவங்க ஊருக்கு எடுத்துன்னு போயிடறாருங்க. எடுத்துன்னு போன உடனே அவங்க ஊர்ல நிறைய துர்சம்பவங்கள் நடக்குதுங்க. நிறைய பேர் வந்து செத்துடுறாங்க, வியாதிகள் வருது. இல்லைங்களா? அவங்க ஊரு கடவுள்கிட்ட போய் இந்த பெட்டியை வைக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த சிலை வந்து கீழே விழுந்துருதுங்க. இல்லைங்களா? சோ இதோட வல்லமையை பார்த்து அந்த ஊர் ஜனங்கள் வந்து பயந்துடுறாங்க.
இன்னும் கொஞ்ச நாள் இருந்துச்சுனாக்கா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செத்துருவாங்கன்ற அந்த பயம் வந்துட்டு என்ன பண்றாங்கனாக்கா, பசு மாட்டுகளை ஒரு வண்டியில பூட்டி அதுல உடன்படிக்கை பெட்டியை வச்சு இஸ்ரேல் பக்கமா வந்து அனுப்பிச்சிடுறாருங்க சகோதர சகோதரி. இதுதான் வந்து அங்க நடக்குதுங்க. இதை வந்து நம்ம 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. 1 சாமுவேல் சாப்டர் 6 verse 12 அந்த பசுக்கள் பெட் ஷேமிஷுக்கு போகின்ற வழியிலே செம்மையாய் போய் வலதுபுறமாவது இடதுபுறமாவது விலகாமல் ஒரே பாதையாய் நெடுங்க கத்திக்கொண்டே போனது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்ஷேமிஷின் எல்லை வரைக்கும் அவைகளின் பின்னே போனார்கள். பாத்தீங்களா, அவங்க அதிபதிகள் கொஞ்சம் அந்த தூரம் வரைக்கும் பின்னாடியே வந்தாருங்க. ஒன்ஸ் இஸ்ரேல அது சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்து இது அங்க நடந்த சம்பவங்கோ தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்றத பிலிஸ்தர் ஜனமும் இஸ்ரேல் ஜனமும் 2 பேரும் வந்து பார்த்தாங்க. தேவன் வல்லமையா வந்து இதை வழி நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம தேவன் என்ன பண்றாருனாக்கா, ராஜாக்களை கூட செம்மையா வழி நடத்துறாரு அவருடைய சித்தத்தின்படி. இது வந்து நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 21 verse 1ல ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்காலை போல் இருக்கிறது, அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். பாத்தீங்களா, அவருடைய சித்தத்தின்படி திருப்புகிறாருங்க. தேவன் நினைச்சா ஒரு ராஜாக்களை தள்ளி இன்னொரு ராஜாக்களை வந்து ஏற்படுத்துவார். இது தானியேல்ல கூட நம்ம பார்க்கிறோம். அவருடைய சித்தத்தின்படிதான் ஒரு ஊர்ல ராஜா வந்து உட்கார முடியுங்க. எல்லாமே தேவனுடைய செயல் தாங்க சகோதரி. தேவனுடைய சித்தம் என்ன இருக்குதோ அதுதான் வந்து இந்த உலகத்துல நிறைவேறும். அதை யாருமே வந்து தடுக்க முடியாதுங்க. அவரோட வல்லம் அந்த மாதிரி. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9, 10ல இதை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஐசையா சாப்டர் 46 9 and 10 முந்தினவைகளை ஆதி முதற்கொண்டு நினைத்திருங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமமும் இல்லை. அந்தத்திலிருந்து முடிவை அறிவிக்கின்றேன். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்திலிருந்து அறிவிக்கின்றேன். என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன் என்று சொல்கிறேன். பாத்தீங்களா, அவருக்கு என்ன சித்தமோ அதை எல்லாத்தையும் வந்து செய்யறேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. யோபு 12ஆம் அதிகாரம் 7ல இருந்து 10ல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவன் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றாருங்க. முக்கியமா வந்து அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் தான் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றத தெளிவா வந்து எழுதுறாரு. நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை நோக்கி பேசு, அது உனக்கு போதிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கை இதை செய்ததென்று இவைகளை எல்லாம் பார்த்து அறியாதவன் யார்? சகல ஜீவராசிகளின் ஆத்துமாக்களும் மாம்சமான சகல மனுஷனுடைய ஆவியும் அவர் கையிலே இருக்கிறது. பாத்தீங்களா, எல்லாம் தேவனுடைய கையில தான் இருக்குதுங்க. யோபுக்கு வந்து இதை சொல்றாங்க இல்லைங்களா. இது எல்லாத்தையும் வந்து தேவன் தான் பண்ணியிருக்கிறாரு. தேவனோட கண்ட்ரோல்ல மிஞ்சி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்மளுடைய தேவனுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய 3 பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்மளுடைய தேவனுங்க. நேச்சுரல் லாஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சில நியமங்கள் இருக்குதுங்க. சயின்டிஸ்டும் அதை வந்து நம்புறாருங்க. ஆனா தேவன் அதுக்கும் மேலாக இருக்கிறாருங்க. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். கடலை வந்து பிரிக்கவாருங்க இல்லைங்களா, காற்றை வந்து அகற்றுவார், சூரியனை வந்து நிப்பாட்டுவாருங்க இல்லைங்களா, ஒரு வேர்ஜனுக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி பண்ணுவார். இதெல்லாம் தேவனால மட்டும் தான் முடியுங்க. சயின்ஸால வந்து இது பண்ணவே முடியாது. தேவன் அதுக்கும் மேலாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நம்மளுடைய தேவன். 2வது வந்து தேவன் நம்மளை வந்து வழி நடத்துறாருங்க இல்லைங்களா. நம்ம அவரை வந்து நம்பணும். இது வந்து உலகத்தாருக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலாம். ஆனா நமக்கு இது வந்து தெய்வீக பலமா இருக்குதுங்க. தேவன் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறார். 3வது வந்து தேவனுடைய சித்தம் வந்து இந்த உலகத்துல நிறைவேறணும்னா அதை தேவன் எப்படி வேணாலும் பண்ணுவாருங்க. அது நமக்கு புரியாதா இருக்கலாம். ஆனா தேவன் அதை எப்படி வேணாலும் நிறைவேற்றுவார். அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் வந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ so much. ஆமென்.